ஆ என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அதே காடு ஆறு மலைன்னு கூரையே மழையும் சேர்த்துட்டாங்க. ஈரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அடுப்பு போட்டாருங்க நம்ம செஃப். உடனே விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா கபான்னு எரிய ஊத்தாச்சுங்க. வெட்டாம வாங்கிட்டு வந்த சிக்கனை கலகலன்னு ஆற்றுக்குள்ள கழுகி தூக்கி பார்த்தா 1 கிலோ இருக்கும் போல. ஓரமா தூக்கி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸையும் தண்ணியில போட்டு கழுகியாச்சுங்க. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை தோலையே உள்காம கழுகிட்டான். எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படி என்னதாண்டா பண்ண போறீங்கன்னு கேட்டா பிரெட்டுக்குள்ள சிக்கனு. அதாங்க நம்ம பர்கரு. பர்கர் இல்லையா, பர்கர். ஆரம்பிக்கலாமா? கழுகி வச்ச வெங்காயத்தை எடுத்து பொடியா வெட்டி கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா இதையும் கீறி வச்சுட்டு நான் தாண்டா வெட்டுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சிக்கனை விட்டு நான் பாருங்க சதக்குன்னு கொன்னுட்டான். போனே இல்லாம சின்னதா கட் பண்ணி வச்சீங்க எல்லாத்தையும். எல்லாருமே சுண்ணா ஆய முடியுமா? உள்ளாக்கை எடுத்து நல்லா கொஞ்சம் குறுமரக போட்டு தொக்குன்னு குத்தலாம். அது கூட கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டையும் போட்டு சோமமா கொஞ்சம் குத்தி அரைச்சாச்சுங்க. போனே இல்லாம கட் பண்ணி எடுத்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. ஆஹா, என்ன கிளம்பு. அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் ஃபுல்ல சிக்கனுக்கு தேவையான அனைத்து பொருளும் ரெடிங்க. ஆரம்பிக்கலாமா? கல்லை தூக்கி நல்லா தகன்னு எரியிற அடுப்புல தூக்கி வச்சு நல்லா காய விட்டாச்சுன்னு. கல்லு சூடாயிடுச்சான்னு பாக்குறது தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இந்த ஆரம்ப விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் விளையாட்டா இருப்பாந்தா. ஒரு பீஸு வெண்ணெய் எடுத்து கல்லு ஃபுல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க. நல்லா பொடியா வெட்டி வச்ச வெங்காயத்தை அந்த வெண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. கூடவே நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாவை அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த உலக்கில் போட்டு இடிச்ச இஞ்சி பூண்டையும் அதை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கினதும் பொடியா வெட்டி எடுத்த தக்காளியும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. கூட கொஞ்சம் உப்பு எடுத்து நல்லா பரபரன்னு தூவி விட்டு அது கூட கொஞ்சம் மிளகா பொடி போட்டு கிளறி விட்டு கூடவே தேவையான அளவு கறி மசாலையும் எடுத்து தூவி விட்டு நல்லா கிளறி வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கினதும் 1 கப்பு தயிர் எடுத்து அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருலாங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சோயா சாஸையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சுங்க. அதை போனே இல்லாம வெட்டி வச்ச சிக்கனை அதில் தூக்கி பரபரன்னு தூவி விட்டு இந்த பக்கம் ஒரு கிளறி அந்த பக்கம் ஒரு கிளறி நல்லா கிளறி மசாலா நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்க, எதுக்கு நான் இப்படி விளம்புறேன்? சூடு அதிகமாக ஏறாமல் இருக்கிறதுக்காக அடுப்போட அனலை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு சிக்கனில் அப்பப்போ கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிட்டே வந்துடணும். சிக்கன் அடிப்பிடிச்சிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளி பரபரன்னு தூவி விட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததும் பொடியே வெட்டி வச்ச கேப்சிகம் எடுத்து அது கூட ஆட் பண்ணி விட்டாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்து அப்படியே கல்லிலேயே அடிச்சு உடைச்சு அதில் ஊற்றி விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் கல்லுலேயே ட்ரை ஆகிற அளவுக்கு அதுலேயே வச்சு கிளறிட்டே இருந்தாங்க. சிக்கன் வெந்ததும் அந்த பட்டரும் சிக்கனும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் இருந்துச்சு பாருங்க, வேற லெவலுங்க. எல்லாம் முடிச்சதும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு கொஞ்சம் லெமனையும் புளிஞ்சு விட்டு சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு கல் சூடானதும் எனக்குன்னே ஒரு அப்பாயில் போட்டு விட்டாங்க நம்ம நண்பன். சாப்பிட மட்டும்தாங்க விடலை கல் நஞ்சக்காரன். அவ்வளோ நேரம் கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்ம மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகாமுட்டாள்தான். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரெட்டை ஒரு ஷேப்பா கட் பண்ணி கல்லில் வச்சு ஆண்டவா என்னை காப்பாத்துப்பான்னு தொட்டு கும்பிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பிரெட்டு கொஞ்சம் டோஸ்ட் ஆனதா அடுப்பை அனுப்பிச்சு விட்டோங்க. அதில் கொஞ்சம் பட்டும் படாமல் கொஞ்சம் சீஸை தடவி மெதுவா ஏன்னா பிரெட்டுக்கு வலிக்கும்ல, மெதுவாக தடவி விடுங்க. அதில் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அடுக்கி வச்சு கூடவே தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம செஃப்பு. சிந்தாம செதறாம வெங்காயத்தையும் தக்காளியும் அடுக்கி வச்சு அது கூட கொஞ்சம் பொடியான கேப்சிகமையும் ஆட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போதாங்க அவர் முக்கியமான விஷயத்த நம்மளால ஆட் பண்ண போறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பட்டர் சிக்கனுங்க. என்ன டேஸ்ட்டுங்க அது, வாயில வச்சா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அது
சிக்கனை நல்லா பரப்பி விட்டு ஆப்பாயில தூக்கி அதுல வச்சுட்டான். அப்ப எனக்கு போலியாடா நீங்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கடைசியா எல்லாரும் ஒரு டைம் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி மூடி வச்சு அதை 2 வெட்டி பிரி பங்க பிரி அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாச்சுங்க. நம்ம பட்டர்ல செஞ்ச சிக்கனும் பட்டர்லயே டோஸ்ட் பண்ணி எடுத்த பிரெட்டையும் சேர்த்து நம்ம பர்கர் செஞ்சு செம்மையா இருந்ததுங்க. அடுத்து என்ன, சாப்பிட வேண்டியதான், வாங்க சாப்பிடுவோம். ஆத்தி எத்த தண்டி வாயி, நம்மளும் 2 வாய் அள்ளி வைப்போம். இன்னொரு பங்கு எடுத்து நான் சாப்பிட போயிட்டேங்க. என்ன டேஸ்டா இருந்துச்சுங்க. அடிச்சு இறக்குனா ஒரு டேஸ்ட், நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுறது என்ன டேஸ்ட் தெரியும் இல்ல. இல்லை தனியா தின்னு வாந்தி வெறி வந்து சாப்பிடா புறா. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றது?